வணக்கம். 25/4/2025 43வது T20 SRH vs CSK இந்த ரெண்டு டீம் விளையாட போகிறாங்க. SRHல யாருன்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹெச் கிளாசன், ஏ வெர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, பி கமின்ஸ், ஜே உனத்கட், ஹெச் பட்டேல், ஜட் அன்சாரி, இ மலிங்கா, இம்பேக்டில் ஹே மனோகர், ராகுல் சகர் இந்த ரெண்டு பேரில் யாராவது வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கேல யாருன்னு பார்த்தீங்கன்னா தோனி, ரஷீத், ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, விஜய் சங்கர், ஏ மத்ரா, ஆர் ஜடேஜா, ஜே ஓவர்டன், அஸ்வின், ஏ கம்போஜ் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வரக்கான சான்ஸ் இருக்குது. என் அகமது, கலீல் அகமது, எம் பத்திரனா இம்பேக்டாக வருவார். இவங்களாம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எஸ்ஆர்ஹெச்சில் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்னால் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அபிஷேக் சர்மா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 15 நிமிஷம் அவுட் ஆகாமல் இருந்தாருன்னா நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. இஷான் கிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஹெச் கிளாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏ வெர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. செகண்ட் இன்னிங்ஸ் வேணால் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பி கமின்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணார்னா நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது. ஜே உனத்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது. ஹெச் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணுவார். செகண்ட் பவுல் பண்ணார்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இ மலிங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏ மனோகர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆர் சகர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணுவார். செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது. சிஎஸ்கேல யாருன்னு பார்த்தீங்கன்னா தோனி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. எஸ் ரஷீத் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சிவம் தூபே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. விஜய் சங்கர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஜே ஓவர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்னால் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏ கம்போஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நூர் அகமது ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணார்னா கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது. கலீல் அகமது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. எம் பத்திரனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுப்பார். செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு எடுக்க மாட்டார். அதாவது சிஎஸ்கே வின் பண்ணுச்சுன்னா எஸ் ரஷீத், ரவீந்திரா, ஜடேஜா, நூர் அகமது, கலீல் அகமது இந்த 5 பேர் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்த டீம் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணால் கிளாசன், ஏ வெர்மா, ஜே உனத்கட் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்த டீம் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 25/4/2025 43வது T20 எஸ்ஆர்ஹெச் vs சிஎஸ்கே இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரிடிக்ஷன் வந்து சிஎஸ்கே தான். நன்றி.